அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பாக்குறது பயன்படுத்தும் பாங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு. அதாவது நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து ஒவ்வொரு பார்ட் வீடியோவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடைசியா நம்ம பார்த்த பயன்படுத்தும் பாங்கு அப்படின்ற வீடியோனுடைய கண்டினியூஷன். சரிங்களா? ஏற்ற வினை சொற்கள் எங்கெங்க எதை பயன்படுத்தணுமோ அங்கங்க அதை அப்பப்ப பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இதோட மேட்டர். சரிங்களா? நம்மளுடைய ரஜினி சாரோட டைலாக்ல சொல்லணும்னா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அதே மாதிரி இந்த விஷயங்களை கரெக்டா இந்த இடத்து போடணுமோ அங்க போட்டு எழுதுறது. ஒரு சில சொற்களுக்கு ஏற்ற வினை சொற்கள் கீழே கொடுத்துருக்காங்க. கொட்டு முழங்குகிறது, ஒலிக்கிறதுன்னு கூட சொல்லக்கூடாதான், முழங்குகிறதுன்னு சொல்லணுமா. இதெல்லாம் வினை மரபு, இந்த மாதிரி மரபு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொஸ்டின் இருக்கும். கடல் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இறைகிறது, அலை வீசுகிறது, காக்கை கரைகிறது, வானம் வாடி பாடுகிறது, நாகம் சீறுகிறது. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்து பாருங்க, கடல் நீர் என்ன செய்யுதான், உப்பு கரிக்குது, கரிக்கிறது. சிங்கம் கர்ச்சிக்கிறது, சிங்கம் கர்ச்சிக்குதான். யானை பிளறுகிறது, பன்றி உருமுகிறது. புலி உருமுதுன்னு பாட்டு கேட்ட நமக்கு பன்றி உருமுதுங்கிறது இன்னைக்கு வித்தியாசமா இருக்கும். கழுத மாதிரி கத்தாத அப்படிங்கிறது, கழுதை கத்துகிறது. பசு என்ன செய்யும், மான்னு கதறுது, கன்றும் கதறுகிறது. எருமை என்ன செய்தப்ப கணக்கிது, எருமையும் குதிரையோட வேலைன கணக்கிறது. நாய் வேலைன குறைக்கிறது, நரி ஊளையிடுறது. ஆந்தை அலறுகிறது, சேவல் கூவுகிறது, குயிலும் என்ன செய்யுது, கூவுது. தவளை மாதிரி கத்தாத, தவளை கத்தும் மழை நேரங்கள்ல. ஓவியர் படம் வரைகிறார், ஓவியர் படம் வரைகிறார். சிற்பி செதுக்குகிறார். ஆசிரியர் நூல் எழுதுகிறார். கவிஞர் பாடல் இயற்றுகிறார். ஓடு போட்டான், அவன் வீட்டுக்கு ஓடு போட்டிருக்கான். கூறு போடுகிறான், கூறுகுறா போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். கூரை வேய்தான், வீடு கட்டினான். சுவர் வைத்தான், சுவர் எழுப்பினான் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். சோ அதுவும் சில இடங்கள்ல கரெக்டா வரும். குயவன் பானை வணைகிறான், ஓலை முடைகிறான். சோறு உண்கிறார், முறுக்கு தின்கிறான். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்டாக இருக்கும். சோ அடுத்து பாருங்க, துணை வினைகளை எப்படி பயன்படுத்துறது. துணை வினை அப்படின்னு அர்த்தம்னா வினை சொல்லோடு துணையா வர்றதுக்கு பேர் தான் துணை வினை. இந்த துணை வினைகளை நம்ம யூஸ் பண்ற இடத்துலயும் சில டிஃபரன்ஷியேட் இருக்கு. இப்ப பாருங்க, அருள் அப்படின்னு அர்த்தம்னா உயர்வு குறித்து வரக்கூடியது. உதாரணமா காத்தருள், இறைவனை காத்தருள் அப்படின்னு சொல்றது. இடு அப்படின்னு அர்த்தம் உறுதிப்பாட்டை குறிக்கக்கூடியது. கையப்பம் இடு, உறுதியா அந்த வேலையை முடி அப்படின்றது. இரு அப்படின்னு அர்த்தம், நல்லா கவனிக்கணும், இரு அப்படின்னு அர்த்தம் இங்க உறுதிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, வேலையை முடித்து இட்டான், இடு அந்த இடு வருதா. அதே மாதிரி காத்து அருள். அப்போ ஒரு வினைக்கு அடிஷனலா வரக்கூடியது துணை வினை. இந்த துணை வினையினுடைய பொருள் தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இரு அப்படின்னு அர்த்தம் இருக்கிறது, மேசையில் இருக்கிறது. மேசையில் அப்படிங்கிறது பக்கத்துல இரு அப்படிங்கிறது அந்த துணை வினை. அதை இருக்கக்கூடிய அந்த நிலைமையை குறிக்கும். நான் போன போது அவன் படுத்து இருந்தான், அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட் அது என்ன ஸ்டேட்ல இருக்குங்கிறத குறிக்குது. ஒளி அப்படின்னா முழுவதும் இல்லாமையே குறிக்காது, ஒளிச்சிடணும்டா அப்படின்னு சொல்றதா இது மீனிங். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க பாருங்க, அவன் கெட்டு ஒளிந்தான். சரிங்களா? கெட்டு ஒளிந்தான். அடுத்து பாருங்க, கொடுத்தா பிறருக்கு செய்யறத குறிக்கக்கூடியது. அவனுக்கு வட்டி முழுவதும் தள்ளி கொடுத்தான். வட்டி முழுவதுமே என்ன பண்ணான், தள்ளுபடி செஞ்சு கொடுத்தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, அவன் தன் மகனுக்கு பாடம் சொல்லி தந்தான். கொடுத்தா கொடுத்திருந்தாங்கல்ல, சோ தந்தான். அடுத்து கொள், தனக்காக செஞ்சுக்கிறத என்ன சொல்றாங்கன்னா கொள் அப்படிங்கிற பொருள். அவன் சோறு சமைத்து கொள்கிறான், அவன் வீட்டை கட்டி கொள்கிறான். அந்த மாதிரி வரக்கூடியது துணை வினை. வா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வழக்கம். நான் படுக்கையை விட்டு எழுந்ததும் திருக்குறளை நாள்தோறும் மனப்பாடம் செய்து வருகிறேன். வா அப்படிங்கிறதுனுடைய ஒரு விகார சொல், வருங்கிறதா தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, விடு அப்படின்னு அர்த்தம் செயல் விரைவில் நிகழ்ந்ததை குறிக்கும். கள்ளன் எல்லா பொருளையும் கொண்டு போய் விட்டான். விடு, அந்த செயல் சீக்கிரமே நடந்துருச்சு, அதை குறிக்கக்கூடியது. வைனான் அர்த்தம் தற்காலத்தில் விட்டிருந்தலை குறிக்கும். ஒரு வருடமாக படிப்பை நிறுத்தி வைத்திருக்கிறேன். வந்திருக்கா, வைத்து ஒரு டெம்பரவரியா நான் அதை விட்டுருக்கேன் அப்படிங்கிறது. ஆனா வைங்கிறதோட பொருள் என்ன, கீழே வை அப்படிங்கிறதா நம்ம நினைப்போம். துணை வினைகளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. சொற்களையும் பொருளறிந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தல் அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு என்னது, பாக்குறது ஒரு பொருளை. இன்னொன்னு என்னது, வரவை எதிர்பார்த்தல். இன்னொன்னு இயல்பாக பார்த்தல். இது நமக்கு தெரியும், பட் இது தெரியாது. வரவை எதிர்பார்த்தல். அடுத்து பாருங்க, காணல் அப்படின்னு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சது காணல் நீர். இன்னொரு பொருள் என்ன, பெரியவரை பார்க்கிறது. நோக்குதல், நோக்கம் குறிக்கோளோடு பார்க்கிறது. கவனித்தல், நுட்பமாய் பார்க்கிறது. சொல்லுதல், சுருக்கமாய் கூறல். பேசுதல், நெடுநேரம் உரையாடுதல். கூறுதல்,
கூறுபடுத்தி, கூறுதல் அப்படின்னு அர்த்தம். அவன் செக்ஷனா பிரிச்சு அழகா மேட்டர் சொன்ன. படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஷாட்டுமே இப்படிதான். சாற்றுதல் அப்படின்னா பலர் அறிய பறைசாற்றுவது கூறுதல். பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம் திரும்ப திரும்ப பண்ற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, அந்த மாதிரி. அடுத்து கொஞ்சுறது அப்படின்னு அர்த்தம் செல்லமாய் சொல்றது. இங்கேயுமே தப்பு, செல்லமாக சொல்றாங்க, கொஞ்சுறாங்க. பிதற்றுதல், பித்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது, பெதட்டுறது. உளராத அப்படின்னு சொல்லுவோம், ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்றது. ஓதுதல் அப்படின்னு அர்த்தம் ஓதிட்டியா அவன் முன்னாடி ஓதிட்டாளான்றது காதில் மெல்ல சொல்லுதல். கலறுதல் அப்படின்னு அர்த்தம் கடிந்து கொள்ளுதல், சரி கடிந்து சொல்லுதல். கத்துறது, குடிச்சு ஒரு கடிக்கு அடிச்சு விட்டேன்றது கலறுதல். விளம்புதல், பிறருக்கு சொல்றது, அது அறிவிக்கிறது, அறிவிப்பு. செப்புதல், அதுக்கு பதில் சொல்றது, விடை சொல்லுதல். மொழிதல், திருத்தமாக சொல்லல். இயம்புதல், இனிமையாக கூறுதல். விளம்புதல், பலர் அறிய சொல்லுதல். வற்புறுத்துறது, அழுத்தமா சொல்லி அவங்கள அதை புரிய வைக்க வற்புறுத்தி சொல்றது. அடுத்து பாருங்க, சுவர் மண் அல்லது கல்லால் அமைந்தது. மதில் அப்படின்னு அர்த்தம் ரெண்டுமே ஒண்ணுதானே, ஆனா இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. சுவர்னா மண் அல்லது கல்ல வச்சு கட்டியிருக்கிறது. மதில் அப்படின்னு அர்த்தம் கோயில் அல்லது பெரிய வலைமனைகளுக்கு சுற்றி போடக்கூடிய உயர்ந்த சுவரத்தை சொல்றாங்கன்னா மதில். டிஃபரன்ஷியேட்ட பாருங்க, அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து என்ன செய்து மாறுபடுது. அறிதல் அப்படின்னு அர்த்தம் அறிவால் அறிதல். தெரிதல், பலவற்றுள் ஒன்றை சூஸ் பண்றது தெரிதல். உணர்தல் அப்படின்னா உள்ளத்தால் அறிதல். உய்த்து உணர்தல் அப்படின்னா யூகித்து உள்ளத்தால் காணுதல். உடைக்கிறது அப்படின்னா கல்ல உடைக்கிறது. ஒடித்தல் அப்படின்னா கிளைய ஒடிக்கிறது. அறிஞர், அறிவில் சிறந்தவர் அறிஞர். புலவர், புலமை உடையவர். மேதை, பேரறிஞர். பேச்சாளர், மேடை பேச்சில் வல்லவர். நாவலர், பெரும் பேச்சாளர். அப்ப சோமசுந்தர பாரதியாருக்கு நாவலர் பட்டம் யார் கொடுத்தா, இது உங்களுக்கான கேள்வி. பாவலர், செய்யுள் இயற்றுபவர். பாவலர்னா யாரு, செய்யுள் இயற்றுபவர். கவிஞர், கவி இயற்றுவதில் கருவிலேயே திருவுடையார். கடவுள் அப்படின்னா அர்த்தம் முழு முதற் செழும் பொருள், இறைவன். கடவுளர் அப்படின்னா சின்ன சின்ன தெய்வங்கள். தெய்வங்கள் அப்படின்றதே அச்சத்தால வணங்கப்படக்கூடிய சிறு தெய்வங்கள். தேவதைகள், கடல் தேவதை, வன தேவதை போன்ற பெண் தெய்வங்கள். தேவர்கள்னா சொர்க்கத்தில் இருப்பவர்களாக கருதப்படுவார்கள். மண்ணுலகில் பிறந்து பின்பு முக்தி உலகை அடையக்கூடியவர்கள். அடுத்த அழகு என்னென்னலாம் இருக்கு பாருங்க. அளவு, உடற்கட்டு, நிறம் முதலியவற்றால் கண்ணுக்கு அல்லது மனதுக்கு இனிதாக தோன்றக்கூடிய ஒரு தன்மை. மனசுக்கு அழகா இருக்கணும், கண்ணுக்கு அழகா இருக்கணும், அதுக்கு பேருதான் அழகு. எழில் அப்படின்னா எழும்பி இருக்க வேண்டுமென, எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. தோற்றம், உடல், உள்ளம், உயிர், பண்பு, அனுபவம் இது எல்லாத்தையும் வச்சு காட்சியளிக்கக்கூடிய தன்மை தான் தோற்றம். பாக்குறதுக்கு அழகுனா கூட இத்தனை அழகு இருக்கணுமா. மேகம்னா முகில். கார் மேகம், கரிய நீர் கொண்ட மேகம். தூறல், சிறுதுளி மலை. தூவானம், காற்றில் சிதறிக்கப்படும் மழை திவளை. சாரல்னா தூறல், மழை பெருந்துளியாக பெய்வது. சோனமாரின்னா அர்த்தம் விடாமலை. சோமாரின்னு இப்ப அது மாறிடுச்சு, இப்படிதானே. அடுத்து சினம். சினம் என்ன சொல்றாங்க பாருங்க, கோபத்துக்கு அப்புறமா சிறு பொழுது நிக்கிறதுக்கு பேரு சினம். அப்ப கோபத்துக்கு வேற வார்த்தை. கோபத்துக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு பேர் நான் டென்ஷன் கடுப்புல இருக்கேன்ற சினம். சீற்றம், கோபம். சீற்றத்துக்கு அடுத்தும் கண்டினியூ ஆகுறது சினம். செற்றம், பகைமையை நெடுங்காலம் நிகழ்த்துவது செற்றம். அவனுக்கு எனக்கு ஆகவே ஆகாதுங்கிறது செற்றம். அழுதல், வருத்தத்தால் கண்ணீர் விடுறதுக்கு பேரு அழுகிறது. புலம்பி தவிக்கிறது, தனிமையால் சிறிது வாய் விட்டு அழுகிறது புலம்பல். அரற்றுதல், வாய் விட்டு அழுகிறது. பலவும் சொல்லி தன் குறை கூறி அழுகிறது. இறந்த நபர்களினுடைய வீடுகள்ல நடக்கக்கூடியது அரற்றுதல். கதறுதல், உணர்ச்சியால் வாய் விட்டு உறக்க கூறி அழுதல். இது ரெண்டுமே நடக்கும், சரிங்களா. சோ அடுத்து ஐயம், இதுவோ அதுவோ அப்படின்னு யோசிக்கிறது. விபரீதம் அப்படின்னா ஒன்றை மற்றொன்றாக நினைக்கிறது. கல்வி அப்படின்னா கற்கிறதால ஏற்படுறது. கேள்வி, அறிஞர்கள் கூறுவதை கேட்பதால் உண்டாவது கேள்வி. கேள்வி ஞானம், சரிங்களா. அறிவு, கல்வியும் அனுபவமும் சேர்ந்ததாங்க அறிவு. அதான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிறாங்க. அதை வச்சு நம்ம அறிவோட அதை பயன்படுத்தணும். தெளிவுங்கிறது விளக்கமாக தெரிகிறது. குறினா அடையாளம், குறிக்கோள், குறியாக கொள்வது. குறிப்பு, குறிக்கப்படுவது. சந்து, சிறு தெரு. தெருனா வீதி. சாலை, நீண்ட வீதி. நெடுஞ்சாலை, ரொம்ப நீண்ட வாசல். குழு, சிறு கூட்டம். கூட்டம், பலர் கூடியிருக்கிறது. எழுதுவோர் பலரும் இடமறிந்து பொருளறிந்து வலுவின்றி நல்ல தமிழ நாட்டுல பரப்பணும் அப்படிங்கறதா இவருடைய ஆசை. சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் அப்படிங்கிறது முடியுது. சோ நம்ம அடுத்த சாப்டரை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.